தூர்தர்ஷன் ஃபங்க்ஷனில் ஏதோ ஆளுநரோட தப்பு இல்லை, பாடினவர் ஒரு வழி விட்டுட்டார். அதுக்கு இந்த உதவாக்கர உதயநிதி என்ன பேச்சு பேசினார்? நாட்டோட துணை முதல்வராக இருக்கட்டங்க, நீங்க ஆளுநரை பேசினதுக்கு நீங்க யாராவது அதை கண்டிச்சு ஏதாவது ஒரு டாக் ஷோ நடந்ததா? கொழுப்பு திமிரு யார் ஆளுநர் பத்தியா? அதோட மட்டும் இல்ல, அவர் வெளியில போனா எதால அடிப்பாங்க தெரியுமா? நான் கேட்கிறேன், இப்படி பேசின ஆளு உதவாக்குறதானே? அயோக்கியங்க, அயோக்கியம். Please remind he is our deputy chief minister. So what? நீட்டு மசோதா 2010 யார் ஆட்சியில் இருக்கிறத வந்தது? இவங்க அத்தனையும் திராவிடியன் ஸ்டாக் அத்தனையும் நேர்மையற்றவர்கள், மோசமானவர்கள், சமூகத்திற்கு எதிராக, தமிழ் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள்ங்கிறதுக்கு ஐ டெல் 1000 ரீசன்ஸ். இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் 15% இடம் சென்ட்ரல் கோட்டா. அப்போ மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்கள் சொல்றேன், உங்களுக்கு யூபியில், எம்பியில், டெல்லியில், ஹரியானாவில், குஜராத்தில் மெடிக்கல் காலேஜில் குழந்தைகள் சேரணும்னா தமிழ்நாட்டு குழந்தைகள் இன்னொரு எக்ஸாம் எழுதணும். அதை அவாய்ட் பண்ண, அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ண தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டமே கம்யூனிஸ்ட் இன்ஸ்பயர்டு அர்பன் நக்சல்ஸுடைய பாரத நாட்டுக்கு எதிரான சதி. நீங்கள் கேன்சர் பர்சன்டேஜ் மற்ற ஜில்லாக்களை விட தூத்துக்குடியில் கூடவா? லேட்டஸ்ட் அனலைஸ். ஒரு விஷயத்தை விஞ்ஞானபூர்வமாக அணுகணும். ஏன்னா விஞ்ஞானபூர்வமான மதத்திலேருந்து வர்றவன், அதனால சொல்கிறேன். இதுக்கு மத சமயம் யூஆர் ஆன்டி இண்டியன், தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள். 47 ஆகஸ்ட் 15 இது துக்க தினம், கருப்பு கொடி ஏத்துன்னு சொன்ன ஈவேராக்கு செலவைக்கிறதே தேச விரோதங்கிறேன் நான். யாரோ ஒருவர் ஆன்மீகம் பற்றி பேசிட்டார். என் பேட்டைக்குள்ள வரியானாரு அன்பில் மகேஷ் பொய்யா மொழியா பொய்யும் மொழியா? 10,000 ஆசிரியர்கள் போலின்னு ரிப்போர்ட் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 3.5 வருஷமா? இதுக்கு யாரை குறை சொல்ல போறீங்க? ஒரு நபர் 11 காலேஜில், ஒரு காலேஜில் 11 ஆசிரியர் இருக்கலாம், ஆனால் ஒரு ப்ரொஃபஸர் 11 காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பாரா? அவர் என்ன, இவர் பொன்முடி மாணவிகளோட டான்ஸ் ஆடுறது தான் அவரோட வேலையா, இல்லை கிராவல் திருடுறதா? வாட் இஸ் திஸ்? 700 கிலோ மெத்தோபெட்டமின் பிடிச்சிது. உடனே பாருங்க குஜராத்தில்ங்கிறாங்க. குஜராத் இல்லையா? குஜராத் கடல் எல்லையும், அது மத்திய ஆசிய நாடுகளிலிருந்து வர்றதை, கடத்தி வரப்படுறத குஜராத்தில் பிடிக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் மீடியாவில் நேரேட்டிவ் என்ன வைக்கிறீங்க, என்ன வைக்கிறாங்க? இது வந்து குஜராத்தில். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தமிழக பாஜகவுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாஜகவுடைய தேசிய செயலாளர், இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் திரு ஹெச் ராஜா அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் மருத்துவர்கள் ஷார்ட்டேஜாக இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கணும், ஆனால் இவ்வளோதான் இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது இன்னைக்கு வந்து பிரச்சனை இல்லை, குமுலேட் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம அதை பார்த்துட்டே இருக்கோம். உடனே அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, இங்கே வந்து இதாக இருக்குது, மருத்துவர்கள் போய் இந்த சரியில்லை, இப்போ அரசு சரியில்லை அப்படின்னு போடுறது வந்து முறையாக இருக்கா? தமிழ்நாட்டில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காலத்தில் 2001, 2006, 2007 அன்றைய முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா, நாங்கள் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி துவங்கணும் அப்படிங்கிறது எங்கள் இலக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே 15-20 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் வரல. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு நாம் அனுமதி கொடுத்தோம். இன்றைக்கி நேற்று கூட மாண்புமிகு பிரதமர் சொல்லியிருக்கார், 10,000க்கு மேற்பட்ட மெடிக்கல் சீட்ஸ் அதிகமாகனால தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்குங்க. அது ஒரு பக்கம் நடக்கணும் தொடர்ந்து. இப்போ பிரச்சனையே மருத்துவம், அதாவது மருத்துவர்கள் இல்லைங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லையே. அதுதான் இப்போ பிரச்சனை. இது எல்லாமே எதுலேருந்து எமேனேட் ஆகுது?
டாக்டர் பாலாஜி அவர்கள் தாக்கப்பட்டது. உடனேயே எனக்கு வந்து ஒரு இதில் வருந்தத்தக்க விஷயம், மீடியா வந்து அரசாங்கத்தின் தரப்பில் எந்த குற்றமுமே இல்லை, அந்த மருத்துவம் சரியாக செய்யலைன்னு அது யார் சொல்கிறது? இப்போது பேராசிட்டமால் பேசிக் ஆன்டிபயோட்டிக் ட்ரக், காய்ச்சலுக்கான மருந்து. ஆனால் அது அனால்ஜெசிக்கும் ம் பேராசிட்டமால். இப்போ தலைவலிச்சா கூட பேராசிட்டமால் டாக்டர் கொடுப்பார். ப்ரெஸ்கிரைப் பண்ணுவேன். ஆமாம். ம் எனக்கு காய்ச்சலே இல்லை, இவர் ஏன் இது கொடுத்தார், தப்பான வைத்தியம்னு பேசுகிறதா? காமன் மேன் cannot அண்டர்ஸ்டாண்ட் இட். ம் அதனால் ஈவன் கேன்சருக்கு மை மதர் டைட் ஆஃப் கேன்சர் ம் 85ல். ஓகே. அது வந்து சொல்லுவாங்க 1 lakh கேன்சர் பேஷண்ட்டில் ஒன்று தான் அந்த மாதிரி. அது இட்ஸ் கால்டு லெதர் பேக் ஸ்டமக் ஆர் லைனஸ்டிக் பிளாஸ்டிக்கா. சரி. அது வந்து நம்ம இரைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடிடும், ம் அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. ஷி வாஸ் அண்டர் கெமோதெரப்பி. ம் சரி, அதுக்கு எந்த மருந்து கொடுக்கணும் என்னங்கிறத எனக்கு தெரியாது. நான் சொல்லி அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அப்படி இருக்கிறச்ச ட்ரீட்மெண்ட் ராங் அப்படின்லாம் பேசிக்கிட்டு அதுக்காக டாக்டரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் தவறு. ஆனால் மீடியாவில் வேணும்னே டு சேவ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் பல நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, விச் ஐ டோன்ட் லைக். இப்போது நமக்கு இதெல்லாம் ஏன் வெளியில் வருது, இதுக்கு என்ன தீர்வு? இப்போ ஆண்டுக்கு 10,000 மெடிக்கல் சீட்ஸ் கூடுதுன்னா இன் டியூ கோர்ஸ் இந்த மருத்துவர்கள் ஸ்கேர்சிட்டி ம் குறையும். அதுக்கு தான் நாம் முயற்சி எடுக்கணும். அதனால் மாநில அரசாங்கம் அன்றாட நிர்வாகத்தில் இப்போ வந்து எப்படி ஒருத்தர் கத்தியோட டாக்டர் ரூமில் நுழைஞ்சார், அப்போ அதுக்கான எந்த விதமான ஸ்க்ரீனிங் ஃப்ரிஸ்கிங் ப்ரொசீஜரே இல்லையா, அது தேவை. ரைட். நாம் கவனிக்க வேண்டியது அதுதான். அரசாங்கத்தை நாம் குற்றம் சொல்கிறது, இப்போ வந்து 80,000 டாக்டர்கள் வேணும், 30,000 தான் இருக்காங்க, அது பேசவே இல்லை யாரும். இது ஒரு பக்கம் இருக்குது, அதை தீர்வு காணணும். தீர்வு காண மத்திய அரசு உதவி செஞ்சுருக்கு. 11 மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்துருக்கிறது காரணம் we have to increase the number of students, thereby மருத்துவர்கள் எண்ணிக்கை கூடும். அதுக்கு நாம் செய்யணும். இன்னமும் கூட உதவ மத்திய அரசாங்கம் தயாராக இருக்குது. ம் மருத்துவக் கல்லூரி விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெறும் அப்ரூவிங் ஏஜென்சி இல்லை, they are participating. எய்ம்ஸை பற்றி கூட மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்ல இன்னும் வரல 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 அப்படின்னு பாருங்க, எய்ம்ஸ் ஏன் வரல? ஆரம்பத்தில் 6-7 வருஷம் மாநில அரசாங்கம் அது சிங்கப்பட்டியில் வைக்கணுமா மதுரையில் வைக்கணுமா டிபேட் பண்ணிகிட்டே இருந்தாங்களா இல்லையா? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஆன். ம் சரி, எய்ம்ஸ் காலேஜ் நடக்குதா இல்லையா? நடக்குது. நடக்குது நடக்குது. நீங்கள் மேபி இன் ரெண்டட் பில்டிங், ஆனால் காலேஜ் நடக்குதா இல்லையா? இவங்களுடைய குறைபாடுகளை மறைக்கிறதுக்கு என்றைக்குமே இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட பேசிக் ஐடியாலஜியே என்ன? அவங்க ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தது வடக்கு வளருது தெற்கு தேயுது, அதுக்கப்புறம் பிராமணன் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அவங்க என்னன்னு சொன்னால் இந்த ஃபீலிங் ஆஃப் டிப்ரைவேஷன், ம் நாம் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுகிறோங்கிறத அதே நேரட்டிவ் 60 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ எத்தனை நாளைக்கு பேசுவே? ஆகவே அதனால் டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ் அண்ட் அவுட் சைட் தமிழ்நாடு. இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டா மிக கேவலமாக இருக்கிற ஒரு துறை கல்வித்துறை. யாரோ ஒருவர் ஆன்மீகம் பற்றி பேசிட்டார், முற்பிணை பிறப்பு முற்பிறப்பு இறப்பு அதை பற்றி பேசிட்டாருன்னு ஒன்று என் பேட்டைக்குள்ளே வரியானாரு அன்பில் மகேஷ் போய் பொய்யா மொழியா பொய்யும் மொழியா? 10,000 ஆசிரியர்கள் போலின்னு ரிப்போர்ட் வருது. ஆரம்ப கல்வித்துறையில் 10,000 ஆசிரியர்கள் போலின்னு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 3.5 வருஷமா? இதுக்கு யாரை குறை சொல்ல போகிறீங்க? சரி, உயர்கல்வியில் 293 இன்ஜினியரிங் காலேஜில் 980 ஆசிரியர்கள். அதுக்கு விசி என்ன சொல்கிறாரு? அண்ணா யூனிவர்சிட்டி விசி இவங்க எல்லாரும் ஆதார் கார்டை போலியாக்கி வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? வாட் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஆதார் கார்டு மத்திய அரசு வந்து
ஆதார் கார்டை போலியா போலியாக்கி produce சேர்ந்திருக்கான். ம். ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை போலி ஆக்கினதை அக்செப்ட் பண்ணி வெரிஃபை பண்ணாமல் ஒரு நபர் 11 காலேஜில், ஒரு காலேஜில் 11 ஆசிரியர் இருக்கலாம், ஆனால் ஒரு ப்ரொஃபஸர் 11 காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பாரா? ம். அவர் என்ன, இவர் பொன்முடி மாணவிகளோட டான்ஸ் ஆடுறது தான் அவரோட வேலையா, இல்லை கிராவல் திருடுறதா? வாட் இஸ் திஸ்? இந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொன்றும் பேசஞ்சர்ஸ் கண்ணு முன்னாடி டயர் கழண்டு ஓடுது. நீங்கள் என்ஜின் ஏதோ கோளாறாச்சு, ஆயில் லீக்கு, வண்டி நின்றுது, தீஸ் திங்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டயர் கழண்டு ஓடுமா? ஆக இந்த அரசாங்கம் முழுவதும் தோற்று போன ஒரு அரசாங்கம். இல்ல எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு திராவிடியன் ஸ்டாக் நம்ம வந்து நீங்க தானே சார் திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லிட்டீங்க. நானா சொன்னேன்? இந்த ஃப்ரேஸ் என்னோடது இல்லை. இல்ல ஏன்னா இந்த கேள்வியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அர்பன் நக்சல் திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆல்வேஸ் வந்து இப்படி அட்ரஸ் பண்றதுங்கிறது கேள்வியை தவிர்க்கக்கூடிய விதமா பார்க்க கூடாது. இல்ல, நான் சொன்ன அந்த கேள்வியை எழுப்புவதே அரசாங்கத்தை தப்புவிக்க செய்வதற்காக. அது மட்டும் இல்ல, ஒரு குற்றத்தை நியாயப்படுத்த. என்ன குற்றத்தை நியாயப்படுத்துறாங்க? மருத்துவர் தாக்கப்பட்டது குற்றம். ஒரு நிமிஷம் என்ன அனுமதிங்க. இப்போ மருத்துவர் வந்து தாக்கப்படுறார், இதை வந்து யாரும் ஏற்கல. ஆனா கண்டினியூஸா வந்து இந்த விக்னேஷ்ங்கிற அந்த பையன், அந்த ஆளோ அவருடைய தாயாரோ நெக்லெக்ட் பண்ணப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் ஒரு நிமிஷம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த அந்த பண்ணது வந்து சட்டத்துப்படி தப்பு, வந்து எடுத்து பண்ணக்கூடாதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் கண்டினியூஸா ஒரு டாக்டர் வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார் அப்படின்னு அந்த அவங்களுடைய அம்மா அவனோட ஸ்டேட்மெண்ட் அல்ல, அவங்க அம்மா வந்து தவறு செய்த நபர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள சொன்ன பொய்யாக கூட இருக்கலாம். அவர் மேல நான் இன்னும் சொல்றேன், அவர் மேல மெடிக்கல் கவுன்சில் ஒரு புகார் கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, தனியார் மருத்துவமனையில அவர் வந்து வேலை செய்வதாகவும், எத்தனை ஆபரேஷன் திமுக கண்ட்ரோல் பண்ற மருத்துவமனையில பண்றாரா? எந்த தனியார் மருத்துவமனையில வேலை பார்க்கிறாரா? வேலை பார்க்க மெடிக்கல் கவுன்சில் மேல அவர் மேல குற்றச்சாட்டு கொடுத்து, அதான் எந்த யார் நிர்வாகத்தில் இருக்கிற மருத்துவமனைங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா, திமுக ஃபேமிலியில இருக்கிற மருத்துவமனைன்னு கூட எனக்கு கேள்வி இருக்கு. ஆனால் அவர் தப்பே பண்ணியிருக்கட்டும், வீட்டிலிருந்து ஆயுதம் எடுத்துக்கிட்டு போய் கொலை முயற்சி செய்ய நியாயப்படுத்தல. அப்ப நீங்க உங்களோட பொதுவா மீடியா திராவிடியன் ஸ்டாக்கோட அறிவாலய அடிமைகள்னே நான் சொல்லுவேன் மீடியாவை. ஏன்னா நீங்கள் இந்த இது ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவர் ஃபார் தி ஹோல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் 2 வாத்தியார், கிளாஸுக்கு ஒருத்தர், தலைமை ஆசிரியர் ஒருத்தர். என்ன கேவலம் சார்! ஏதாவது ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இந்த மாதிரியா இருக்கா? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது? இந்த மாதிரி 1 2 இல்லை, 1800 ஸ்கூல்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். லெஸ் தேன் 10 சிங்கிள் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது. வெக்கமா இல்லை? 57 வருஷமா திராவிடியன் ஸ்டாக் தானே அரசாங்கம். ஏன் நடக்குது? ஒரு தனியார் பள்ளிக்கூடம் கூட அப்படி இல்லையே. அப்படின்னா என்ன? உங்கள்கிட்ட தவறு இருக்கு. நீங்க வடக்கு வளருது தெற்கு தேயுதுன்னு சொல்லி ஜாதி வெறுப்பு, ஒரு குறிப்பிட்ட ஜாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, மாநில வெறுப்பு, தேசிய வெறுப்பு, எல்லாம் வெறுப்பு அரசியலின் ஊற்றுக்கண் திராவிடியன் ஸ்டாக். மாநில வெறுப்பா? ஆமா, இந்த மாநிலத்தை வந்து மற்ற மாநிலங்கள் மீது வெறுப்பு. ஓகே, தேசிய வெறுப்பு சார். நான் சொல்றேன், ஈவேரா தலைமையில CN அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம், அந்த முழு தீர்மானமும் சொல்லலை, நான் பல தடவை சொல்லிட்டேன். வெள்ளையன் வெளியேறக்கூடாது இந்தியாவை விட்டு. ஏன்னா காங்கிரஸ் வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டுக்கு அழைப்பு விட்ட உடனே இவங்க போட்ட சேலத்தில் முதல் தீகா மாநாட்டில் லண்டனில் அப்படியே வெளியேறுவதாக நினைத்தால் சென்னை ராஜன் ஆளவன் போட்ட தேச துரோகிகள் இல்லை நீங்க. யூ ஆர் ஆன்டி இண்டியன். தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள். 47 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இது துக்க தினம், கருப்பு கொடி ஏத்துன்னு சொன்ன ஈவேராக்கு செலவைக்கிறதே தேச விரோதங்கிறேன். உங்களோட அடிப்படையே ஆன்டி இந்தியன். ஒரு நிமிஷம் சார். மொழியாலும் மற்ற பிரிவினைகளாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை மையப்படுத்தி அதை நோக்கி நகர்ந்தால் அது அப்படி ஒரு நாளே அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல நான் சொன்னதா சொல்றேன். இல்லைங்க, நீங்க ஈவேராவை முழுசா படிங்க, வனவாசம் புஸ்தகத்தை படிங்க, எங்க ஊர் கண்ணதாசன் எழுதினது. இவர்கள் ஒழுக்கக்கேடர்கள், சமூக சீர்கேடு. இன்னைக்கு இப்போ உடனே நேற்றுக்கு 700 கிலோ மெத்தோபேட்டாமின் பிடிச்சிருக்கு. உடனே பாருங்க குஜராத் இல்லைங்கிறாங்க. குஜராத் இல்லையா? குஜராத் கடல் எல்லையில்
அது மத்திய ஆசிய நாடுகள்ல இருந்து வர்றத, கடத்தி வரப்படுறத குஜராத்தில் பிடிக்கிறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் மீடியாவில் நேரேட்டிவ் என்ன வைக்கிறீங்க, என்ன வைக்கிறாங்க, இது வந்து குஜராத்தில். இங்கே மேதகு ஆளுநர் சங்கரங்கோவிலில் போதைப் பொருள் எதிர்ப்பு மாநாட்டில் பேசும்பொழுது அவர் சொன்னதை நாம் புறந்தள்ள முடியாது. தமிழகத்தில் கஞ்சா பிடிக்கிற நீ, ஆனால் 1 கிராம் கூட சிந்தட்டிக் ட்ரக் இதுவரை பிடிக்கப்படவில்லை, கைப்பற்றப்படவில்லை. வை? அப்போ தமிழ்நாடு காவல்துறையே அந்த சிந்தட்டிக் ட்ரக் ஸ்மகிள் பண்ணுறவனுக்கு உடந்தையா இருக்கா? பெரிய கேள்வி இது. அவர் எழுப்பி இருக்கிற பிரச்சனை சாதாரணம் இல்லை. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். கஞ்சா 2.0, கஞ்சா 3.0, இப்படி தொடர்ச்சியாக கஞ்சாவும் மெத்தபட்டமின் இங்க கைப்பற்றப்பட்டு மெத்தபட்டமின் இல்ல அப்படி மேதகு ஆளுநர் தெளிவா சொல்லி இருக்கார். சிந்தட்டிக் ட்ரக் 1 கிராம் கூட தமிழக காவல்துறையால் கைப்பற்றப்படவில்லை. வாய் காரணம் என்ன? ஜாஃபர் சாதிக்கா வந்து உங்க கட்சியோட அயலார் அணி மாவட்ட இணை செயலாளர், இப்ராஹிம் ராம்நாடில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணி செயலாளர், அவர் வந்து 70 கிலோ கடத்தினதில் கைதாகியிருக்கார். சரி, புதுக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் விவசாய அணி மாவட்ட செயலாளர் சுந்தரபாண்டியன். ஏன் சார் உங்களில் ஒரு அணியே வச்சுருப்பீங்களா நீங்கள்? போதைப்பொருள் கடத்தல் அணி. திமுக காரன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கான். ஆகவே நான் சொல்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக கலாச்சாரம், பண்பாடு, இளைஞர்களின் எதிர்காலத்தில் வேரையை அழிப்பதற்கான வேலை செய்து கொண்டிருக்கின்ற மோசமான ஸ்தாபனம். நான் ஆதாரங்களோட சொல்கிறேன் பூரா. அதனால தான் நீங்கள் போலீஸ் யூஸ் பண்ணி கைது பண்ண மாட்டேங்கிறீங்க, கைப்பற்ற மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நான் இன்னொன்றும் கேட்குறேன். ஏற்கனவே நான் பல ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம், எங்கேயாவது தமிழ்நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாதிகளை தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணிதுன்னு படிக்கிறீங்களா? கோயம்புத்தூர் கோட்டமேடில் கார் பாம் 3 வருஷம் முன்னாடி தீபாவளி அன்னைக்கு எத்தனை தூரம், அவர் யார் கமிஷனர் இருந்தவர், மிஸ்டர் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அது வந்து இது வெடிமருந்து இருந்தது. அது வரைக்கும் என்னவெல்லாம் பேசுனீங்க? ஃபைட்டிங் அரவுண்ட் தி புஷ், சிலிண்டர் வச்சுட்டு ஏன் பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், இந்த அரசாங்கத்தில் நான் கேட்குறேன், ஒரு மாநில மந்திரி he should be arrested, put behind bars. எதுக்கு? தாமோதரன் பிரதமரை கண்டம் துண்டமாக விட்டுவாரா? நீங்கள் மற்றவர்களெல்லாம் வேட்டையாடுறீங்க தனிநபர்களை. உங்கள் கட்சியின் அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தாமோ அன்பரசனை மந்திரி சபையில் அனுமதிச்சிருக்கார், வச்சிருக்காருன்னா do you support that his statement? பிரதமரை கண்டம் துண்டமாக வெட்டுவேன், அது do you concur with it? என்ன மோசமான நிலைமை. அதனால இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க சீர்கெட்டவர்களின் ஆட்சி இது. இல்ல இப்போ நம்ம அதனாலதான் இந்த மாதிரி பாலாஜி இன்சிடென்ட்லாம் நடக்குது. ஜஸ்டிஃபை இல்ல, நான் அதுதான் கேக்குறேன். இப்போ ஏன்னா உங்க ஊடகங்கள் பூரா நீங்க இன்னி வரைக்கும் நான் கேக்குறேன் குத்துனதையோ செஞ்சதோ நான் ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனா என்னன்னா, ஒரு மினிமமா நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் வந்து ஒரு பிரெஸ்கிரைப் பண்ணார், சார் இது என்ன சார் இது அப்படின்னு கேட்டா அதை வந்து அந்த டாக்டர் சொல்லி கொடுக்கணும். ஒரு மினிமம் எனக்கு மெடிசனுடைய அல்காரிதம் தெரிஞ்சுக்க வேண்டாம், அதனுடைய கெமிஸ்ட்ரி ஃபார்முலா தெரிஞ்சுக்க வேண்டாம். சரி இது எதுக்கு ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்க. ஆமாங்க, கெமோதெரபியிலே 3-4 வகையானது இருக்கு. நீங்க கேன்சர்ல 3-4 ஸ்டேஜ். நீங்க சொன்னீங்க பாராசிட்டமால் கொடுத்தா இது காய்ச்சலுக்கும் ஆகும், தலைவலிக்கும் ஆகும். இது நீங்க சொல்றீங்க, இது நீங்க ஒரு கெமிஸ்ட் சொல்றீங்க, ஏற்கனவே கெமிஸ்ட் நீங்க சொல்றீங்க. நான் வந்து ஒரு லேமேன் அண்டர்ஸ்டாண்டிங்ல சார் பாராசிட்டமால் போட்டா யூஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டா, ஆன் மை ரெக்வஸ்ட் he should attend the patient. பாருங்க, அதெல்லாம் நடக்கவே இல்லை, அவர் பேசவே இல்லைங்கிறதெல்லாம் உங்க நேரேட்டிவ்க்கு நான் வரல. அது இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அட்டாக் பெர் சி கண்டம்னபிளா இல்லையா? அதை நான் பண்ணும் பொழுதே அது கலைஞர் டிவியே ஏதோ ஒன்று திராவிடியன் ஸ்டாக்கு உடனே எங்கிட்ட பாயிறாங்க. ஏன் நான் இன்னும் சொல்கிறேன் சார், தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டமே கம்யூனிஸ்ட் இன்ஸ்பயர்டு அர்பன் நக்சல்ஸுடைய பாரத நாட்டுக்கு எதிரான சதி. ஏன்னா நான் ஃபுல் ரிப்போர்ட் படிச்சிருக்கேன். 0 டிஸ்சார்ஜ் இருக்கிற கம்பெனி. ஆமாம், நீங்கள்
நான் அது பேசினேன்னா ஏதோ கார்ப்பரேட்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் பேசுறது இல்லை. நீங்கள் கேன்சர் பர்சன்டேஜ் மற்ற ஜில்லாக்களை விட தூத்துக்குடியில் கூடவா? லெட்டஸ் அனலைஸ். ஒரு விஷயத்தை விஞ்ஞானபூர்வமாக அணுகணும். ஏன்னா விஞ்ஞானபூர்வமான மதத்திலேருந்து வர்றவனா, அதனால சொல்கிறேன் நான். இதுக்கு மத சாயம்பூசன் இல்லை இருக்கு, தேசிய இது இருக்கு. நாம் இந்த ஸ்டெர்லைட்டு மூடப்பட்டதன் விளைவாக என்ன, வாட் வாஸ் தி ஃபால் அவுட்டு? நாம் அதிகமாக தாம்பரம் சீனாலேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது. 700 ரூபாய் இருந்தது 1100 ரூபாய்க்கு போச்சா போலியா? எக்கனாமிக்கலாக இந்தியாவை கிரிப்பிள் பண்ண அர்பன் நக்சல்ஸ் மேற்கொண்ட போராட்டம்னா ஐ சார்ஜ். ஒரு உங்க சார்ஜ் இருக்கும். இதே ஸ்டெர்லைட்டை ஏன் வேற ஏதாவது மாநிலத்தை வச்சு அதே 700 ரூபாய்க்கு ஏன் இல்ல பண்ணலாம்? இல்ல குஜராத்ல இருக்கு சார். இல்ல பண்ணலாம். இன்னும் உத்தரப்பிரதேசல வச்சு இல்ல நடந்துட்டு இருக்கு, நடக்குது சார். இன்னும் அது எதுக்கு சார் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியை வரப்படான்னு பேசுறதுக்கு? இது ஆன்டி தமிழ் ஆட்டிடியூட் இல்லையா? தமிழர் இன விரோதிகள் நீங்க, அதனால பேசுறீங்க சார். ஏதாவது ஒண்ணு மாத்தி போட சொன்னா நீங்க தமிழ் விரோதி, இதெல்லாம் சொன்ன என்ன இல்ல? ஏன் மாத்தணும்? அதுக்கான நியாயம் இருக்குல்ல. ஒரு மக்களுக்கான ஒரு பயம், அடிப்படை பயம் இருக்கு. ஒரு நீங்க தூண்டி விடப்பட்ட பயம். இன்னைக்கு நான் தூத்துக்குடி மக்களை பார்த்துட்டு சொல்றேன் சார், அதை துறங்கன்னு ரொம்ப பேர் அங்க வேலை செஞ்சவங்க. ஆமா, இங்க வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் அப்படி சொல்லுங்க. இருக்கா இல்லையா? கோ அண்ட் ஸ்டடி. இன்னும் சொல்ல போனா ஸ்டெர்லைட் வர்றதுக்கே இருங்க சொல்லிடுறேன் நான். மாண்புமிகு நீதிமன்றம் தான் சார் தடுத்து. திரு அண்டன் கோமஸ் அவர், இவரோட கட்சி சமதா பார்ட்டி, இது ஸ்டெர்லைட் வர்றதுக்கு முன்னாடி அவர் போராட்டம் நடத்தினார், வரக்கூடாது. ஆமாம். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்திருந்தார், என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவரோட உரையை மொழிபெயர்க்கிறதுக்காக அன்னைக்கு அவரோட அங்கே போனவன்னா அண்டன் கோமஸோட உண்ணாவிரதத்துக்கு. ஆனால் இதுக்கு அனுமதி கொடுத்தெல்லாம் இந்த திரவிடியன் ஸ்டாக். இன்னும் 2010 அதனுடைய எக்ஸ்பேன்ஷனுக்காக பெர்மிஷன் கொடுத்தது ராஜா இல்லையா? என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ். என்ன போலிகள் நீங்களே அனுமதி கொடுப்பீங்க, நீங்களே திறந்து வைப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்களே சேர்ந்து கூப்பாடு. நீட்டு மாதிரி தான். நீட்டு மசோதா 2010 யார் ஆட்சியில் இருக்கிறத வந்தது? இவங்க அத்தனையும் திரவிடியன் ஸ்டாக் அத்தனையும் நேர்மையற்றவர்கள், மோசமானவர்கள், சமூகத்திற்கு எதிராக, தமிழ் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள்ங்கிறதுக்கு ஐ டெல் 1000 ரீசன்ஸ். நீட்டை பைலட் பண்ணது யாரு? காந்தி செல்வன், டிஎம்கே மினிஸ்டர் இருந்த ஆட்சி. யூபி. சரி, ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ நடந்தது? 2013. அதுக்கப்புறம் இன்னும் மோடி அவர்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி என்ன கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மேடம் ஜெயலலிதா உச்சநீதிமன்றம் போனாங்க, பெண்டிங் வைச்சாங்களா? இருங்க, 1 இயர் எக்ஸம்ஷன் கேட்டாங்க. எக்ஸம்ஷன் கேட்டாங்க, கொடுக்கப்பட்டது இல்ல. அதுக்கப்புறம் இருங்க சார், இருங்க, 1 வருஷம் அவங்க கேட்டாங்க, அது கொடுக்கப்பட்டது. 2வது வருஷம் வேணும்ன பொழுது கோர்ட்டுக்கு போச்சு. ஆமா, கோர்ட்டு போச்சு. கோர்ட்டின் தீர்ப்பின் காரணமாக அது அமுலில் இருக்கு. பிஜேபி சர்க்கார் பண்ணதுனால இல்ல. ஆனா என்ன அராஜகமா பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த மாதிரி இவர்கள் பொய்யர்கள் இல்லையா? மீடியா சொல்லணும். மிஸ்டர் ஸ்டாலின், உச்சநீதிமன்றம் வித்ரா பண்ணா நீட்டை நீங்க வேண்டாம்னு விளக்கிக்குவீங்களா? எது நிச்சயமா நான் ஐ ஹவ் கான் ஆன் ரெக்கார்ட். பி சிதம்பரம் ஒருத்தர் எங்க கண்டனூர் சேர்ந்தவர், அவர் மாண்புமிகு நிதியமைச்சர் எதிராக நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் பேசும்போது ஐ டிமாண்ட் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் டு கேன்சல் நீட் அப்படின்னு. நான் கேட்குறேன், நீங்கள் லாயர் தானே? இந்த நீட் வந்ததுக்கே ஆர்கியூ பண்ணது உங்கள் மனைவி திருமதி நளினி சிதம்பரம். நான் அதனால தான் அப்பயே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் போய் மேடம் நளினி சிதம்பரம் காலில் உட்காந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, நீட்டு பற்றி என்ன பேசணும்னு. யூ ஆர் அ சீனியர் லாயர். ஒரே இது என்ன இதுக்கு? யூ ப்ரிஃபர் ஏ ரிவ்யூ பெட்டிஷன். ஏன்னா நீட் எதனால் அமலில் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பினால். அதுக்கு அப்போ ரீட்ரஸல் மெக்கானிசம் என்ன? அது ஸ்டாலினுக்காக இருக்கட்டும், சிதம்பரத்துக்காக இருக்கட்டும், யூ ப்ரிஃபர் ஏ ரிவ்யூ பெட்டிஷன். அதை விட்டுட்டு வேஸ்ட்ஃபுல் எக்ஸசைஸாக அசம்பிளியில் தீர்மானம் போடுறது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இது கான்ஸ்பிரசி. ஏதோ சென்டருக்கு எதிராக நாம் ஒரு தீர்மானத்தை போட்டோம்னு காட்டுறதுக்கு ரொம்ப சுலபமான வழி. நாளைக்கு அதனால தான் ஆளுநருக்கு ஒப்புதல் கொடுக்காம வச்சிருந்தார். எது? அது ஏற்கனவே ஒப்புதல் இது முன்னாடி ஜனாதிபதிக்கு கொடுத்து ரிட்டர்ன் ஆனது. இதே பில் ஏடிஎம்கே ஆட்சியில்
நீங்கள் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஹெல்த் மினிஸ்டராக எங்கள் அகில இந்திய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் இருந்தாங்க. அவரோட சஜஷன் தான் நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக சேரலைன்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, வி வில் அப்ரூவ் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அந்த 7% 7.5%. அதுக்கு வி ஹவ் ஃபவுண்ட் வே அவுட்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் செயல்படுறத நிறுத்த ஒரே வழி ப்ரிஃபரிங் ரிவ்யூ பெட்டிஷன். அதை பண்ணலையே, அது சிதம்பரம் பண்ணல, அவர் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஃபவுண்ட் a way to implement it அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு நீட்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு பண்ண முடியாது. நான் 2 விதத்தில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இதை தமிழ்நாட்டுக்கு நீட்டில் எக்ஸம்ஷன் வேணும்னு கேட்கறது அறிவற்ற செயல். நான் சரியான வார்த்தை பயன்படுத்துறதுக்கு என் மேலே கோச்சிக்கூடாது. சரி, 2006க்கு முன்னாடி வந்து எத்தனை எக்ஸாம்ஸ் இருந்தது? இப்போது ஜிப்மருக்கு அட்மிஷன் வேணும், தனி எக்ஸாம். சரி, இப்போது இல்லை எய்ம்ஸுக்கு தனி, மற்ற மெடிக்கல் காலேஜஸ்க்கே சொல்கிறேன்னா சென்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அன் அப்ரூவிங் ஏஜென்சி. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லா காலேஜ்லேயும் த்ரூ அவுட் இந்தியா, நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் 15% இடம் சென்ட்ரல் கோட்டா. இப்போது தமிழகத்தை சேர்ந்தவரும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த சென்ட்ரல் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறாரா? மத்திய பிரதேசில் அப்ளை பண்ணுறாரா? டெல்லியில் அப்ளை பண்ணுறாரா? அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? உங்களோட +2 மார்க்கில் பண்ண முடியாது. அப்போ தேர் இஸ் நீட் ஃபார் ஒன் மோர் எக்ஸாமினேஷன். அப்போது மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்கள் சொல்கிறேன்னா, உங்களுக்கு யூபியில், எம்பியில், டெல்லியில், ஹரியானாவில், குஜராத்தில் மெடிக்கல் காலேஜில் குழந்தைகள் சேரணும்னா தமிழ்நாட்டு குழந்தைகள் இன்னொரு எக்ஸாம் எழுதணும். அதை அவாய்ட் பண்ண, அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண, அதுக்காக தான் நீட்டு. அப்போ நீட்டு தமிழ்நாட்டில் ரத்து பண்ணிட்டோம்னா அந்த காலேஜஸ் எல்லாத்துலேயும் தமிழக மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, இல்லை வேறு எக்ஸாம் எழுதணும். அப்படி இருக்கிறத நாடு முழுவதும் எல்லாமே, அதனால தான் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பில் என்ன இந்த விலக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அறிவார்ந்த ரீதியாக நாம் இதை அணுகணும், சும்மா முட்டாத்தனமாக பேசக்கூடாது. இங்கே திராவிடியன் ஸ்டாக் முட்டாள்கள் சார், நான் சொல்கிறேன். ஏன்னா 69ல் ஈவேரா எங்கள் ஊரில் காந்தி திடலில் பேசுகிறார், எனக்கு முட்டா பூசுங்க தான் வேணும், எல்லாருக்கும் இதட்டுறான். அவர் முட்டாள்களை வளர்த்தார், அவரே ஒப்புக்கொண்டிருக்கார். ஏன்னா அவர் தமிழ் விரோதி, அவரே சொல்கிறார் இந்த சனியன் தமிழ் வரணுங்கிறதுக்காக நான் ஹிந்தி எதுக்கலேன்னு. ஒரு தமிழ் விரோதிக்கு தமிழ்நாடு பூரா சிலையா? தமிழை வந்து கேவலமாக பேசினது ஈவேராவை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால தான் ஈவேரா பேரில் ஒரு லைப்ரரி திறக்கிற அன்னைக்கு நம்ம மாண்பு முதலமைச்சர், அதெல்லாம் வேண்டாம், ஈவேராக்கு பிடிக்காது, அவர் வந்து கல்லறையிலேருந்து ஏந்து வந்து திட்டிடுவார், நம்மளை தடியால் அடிச்சுடுவார், அதனால இங்கே நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாதேன்னு பாடலை இல்லையா? அது உங்களுடைய நரேஷன் இல்ல, கோயம்புத்தூர்ல பாடலையா இல்லையா? பாடல, நான் அது நம்ம அது நான் செய்யல, இது தப்பா இல்லையா நரேஷன்? அது நீங்க செட் பண்ணல, இல்ல இது தப்பா இல்லையா பாடாது? ஏன்னா தூர்தர்ஷன் ஃபங்க்ஷன்ல ஏதோ ஆளுநரோட தப்பு இல்லை, பாடினவர் ஒரு வழி விட்டுட்டார். அதுக்கு இந்த உதவாக்கர உதயநிதி என்ன பேச்சு பேசினார்? நாட்டோட துணை முதல்வராக இருக்கட்டுங்க, நீங்க ஆளுநரை பேசினதுக்கு நீங்க யாராவது அதை கண்டிச்சு ஏதாவது ஒரு டாக் ஷோ நடந்ததா? கொழுப்பு, திமிரு யார் ஆளுநர் பத்தியா? அதோட மட்டும் இல்லை, அவர் வெளியில போனா எதால அடிப்பாங்க தெரியுமா? நான் கேட்கிறேன், இப்படி பேசின ஆளு உதவாக்குறதானே? அயோக்கியங்க, அயோக்கியம். ஒரு ஆளுநரை வந்து எஸ், ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். உதயநிதி ஸ்டாலினை போல ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நபர், அநாகரிகமான நபர் யாரும் கிடையாது. ஏன்னா ஆளுநரை எதால் அடிப்பாங்க? அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. அப்படி பேசின கேவலமான நபர் இல்லையா தமிழ்நாட்டுடைய உதவாக்கர ஸ்டாலின்? யோசிச்சு பாருங்க. அவர் பேசினது சரின்னா இன்னைக்கு நான் பேசுறது எதுவுமே தப்பில்லை. அவர் அந்த மாதிரி இன்ன பொருளால் ஆளுநரை அடிப்பாங்கன்னு பேசினதை குமுதம் ஆதரிக்குதா? இல்ல, நான் வந்து நீங்க சொல்றீங்க நான் ஆதரிக்கல. ஃபர்ஸ்ட் ஆன்சர் நான் ஆதரிக்கல. அப்புறம் சரி, நீங்க சொல்றதை நான் ஆதரிக்கல. அது அல்ல, அதுக்கு எதிரா தமிழ்நாட்டினுடைய அறிவாலய அடிமைகள் இதை கண்டிச்சு ஊடகத்துல விவாதம் பண்ணது உண்டா? எனக்கு கோபம் இருக்குன்னா இது அறச்சீற்றம், அறச்சீற்றம். அவ்வளவு கேவலமானவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. ஒரு ஆளுநரை பேசுவீங்க,
ஆளுநர் நியமிக்கப்படக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவர், நியமிக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய யார் நியமிக்கிறார்கள் என்பதனால் உங்களுக்கு இந்த கோபம் வரும். இல்ல, ஆளுநர் மாநிலத்தினுடைய முதல் ஃபர்ஸ்ட் சிட்டிசன். அந்த அடிப்படையில் நீங்க கருணாநிதி என்னைக்காவது அவர் ஆளுநரையே அண்ணாதுரையே சொன்னாருலாம் பேசியிருக்கார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் பேசியிருக்காரு. ஆனா இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்காரா? பயன்படுத்த மாட்டார். எனக்கு அவரை மிக நெருக்கமாக தெரியும். இது வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் உதயநிதிக்கு எதிராக சொல்லலாம். All abusive words in the dictionary can be used against this irresponsible. But please remind, he is our deputy chief minister. So what? டெப்டி சீஃப் மினிஸ்டர் கவர்னர், அவர் வந்து இப்ப ஆளுநர் கவர்னர் இல்லையா தமிழ்நாட்டுக்கு? பேசலாமா? பேசினதை கண்டிச்சிருக்காங்க சொல்லலாம். அதுக்காக நீங்க வந்து நான் அபியூசிவ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலங்கிறது வந்து சரி. நான் அபியூசிவ் வேர்ட் யூஸ் பண்ணலையே. பண்ணலாம்னு சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க? பண்ணலாங்கிறேன். அந்த அளவுக்கு மோசமானவர். குட் ஃபார் நத்திங் ஃபெலோ.